எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இம்பார்ட்டண்டான கருவேப்பிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை தானே குழம்புல போட்டு தூக்கி போட்டுறீங்க. ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை இரும்பு சத்து நிறைஞ்சது. இதை வச்சு நம்ம குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை சாதமாக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா உருவி ஒரு கட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அரைக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் தாளிக்கவும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தாளிக்க, 1 ஸ்பூன் வறுக்கும் பொழுது போடுறதுக்கு. புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேருக்கு லஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த கருவேப்பிலை நான் எடுத்திருக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய் 3. நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால 2 அரைக்கிறதுக்கும் 1 தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். தாளிக்கும் பொழுது சேர்க்க வேர்க்கடலை தோல் நீக்கி வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது எல்லாமே ரெடியாக எடுத்ததுனால எப்படி அரைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறேன், நல்லெண்ணெயில் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லெண்ணெயில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும்தான் தங்க வைக்கும் நம்ம உடம்புல. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைலாம் தீரணுன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, போட்டுருங்க. உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டாச்சு. காய்ந்த மிளகாய் 2 போட்டுருங்க. பேன் நல்லா எண்ணெய் சூடு ஏறினதும் தான் போடணும். காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செவந்துட்டோம். நல்லா கோல்டன் நிறமாக ஆகணும். இந்த சுத்தம் பண்ணி வச்ச கருவேப்பிலையை அதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சாதத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தில் கலர் போகிறோம் இல்லையா, அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. புளி நான் சொன்னேன் இல்லையா, தேவைக்கு கொஞ்சமாக புளிப்பாக இருந்தால் இதை விட கம்மியாகவே சேர்த்துருங்க. ஆனால் புளி சேர்க்கலனா சாதம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். அரைக்கிறதுக்கு நம்ம இதை வறுத்துட்டோம். ஆறுனதும் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அம்மிலேயோ அரைச்சிடுங்க நல்லா. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஆற வச்சுக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இந்த வேர்க்கடலை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்ததுன்னா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொருவலாக இருந்தால் தான் வாசமாக இருக்கும் சாதம். நம்ம எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காமிக்கிறேன். இது நல்லாவே மொறுமொறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டியதுக்காக இதை நான் காமிக்கிறேன். இப்போ பேன் சூடாகிடுது இல்லையா, இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் இதை நம்ம
பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பொடிச்சிக்கணும், வாசமாக இருக்கும் சாதம். இது வந்து இந்த சீரகம் ஏன் சேர்க்குறோன்னா, குழந்தைங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு ஏற்படும். அதுக்காக கொஞ்சம் சேர்த்தோன்னா சாதமும் வாசமாக இருக்கும். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது பவுட்ருன்றதுனால ரொம்ப தீயக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன் பெருங்காயத்தூள். ஆறினதும் பவுட்ராக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆறின இந்த வறுத்து வச்சோம் இல்லையா, கருவேப்பிலெலாம் வதக்கி அதை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் நைஸாக அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாதம் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். நம்ம எளிமையாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு தான் இந்த வீடியோலாம் நான் போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை எப்படி பண்ணணும் டவுட்ஸ் வேணும்னாலும் சொல்கிறேன் நான். என்னை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நைஸாக அரையாது. ஆனால் நம்ம தான் ஒரு 2-3 டைம் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். இப்போது அரைச்சாச்சு. பேன் வச்சுட்டு பேன் சூடு ஏறினதும் எண்ணெய் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது. எண்ணெய் நல்லா சூடேறிடுத்து. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு தெரியும் இல்லையா, ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம நிறுத்தணும் இல்லையா, அதை சேர்த்துருங்க. கூடவே இந்த காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இப்போ வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கருவேப்பிலை சாதம் தான், அதனால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா செவந்ததும் இந்த மிளகு ஜீரக பொடி சொன்னேன் இல்லையா, மிளகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காய பொடி, இது எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலை விழுதை சேர்த்துருங்க. வாசமாக நல்லா அருமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் சாதம் போட்டு கிளறலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு எண்ணெய் வெளியே தனியாக பிரிஞ்சு வந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம உங்கள் தொகையலுக்கு எவ்வளோ தேவையோ இந்த விழுதில் சாதத்தை ஒன்றா சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிளறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சாதம் நல்லா ஆறின சாதமாக இருந்தால் சூடாகணுன்னா இதுலேயே வச்சு கலருங்க. சூடாக சாதம் வந்து கொஞ்சம் வரையாக வெடிச்சுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிளறும்பொழுது குழையாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை வரவே வராது. நம்மளுக்கு ரத்தமெல்லாம் சீராகும். நல்லாவே நமக்கு ஃபில்ட்ரு பண்ணும். கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மாதிரி சாதமாக பண்ணி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பரிமாற தயாராகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் வேணும்னா நீங்கள் போட்டு கூட கொடுத்து அனுப்பலாம்.
பரிமாற தயாராகிடுச்சு சாப்பிட. நீங்கள் இந்த சாதத்தில் பத்தலைன்னா கொஞ்சம் விழுது பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். ஓகே, ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு மாம்பழம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.